இது மொத்தத்தையும் நகை கடையில கொடுக்க முடியாது. கல்யாண செலவெல்லாம் நான் ரேஷன் கடையில இருந்து தான் எடுத்து செஞ்சேன். நாளைக்கு கடையில சரக்கு எடுக்கணும். அப்புறம் பந்தல்காரன், வாத்தியக்காரன். ஐயோ, இவ்ளோ பேர் இருக்காங்கன்னு மறந்தே போயிட்டேன். எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அது சரி, 1,80,000 என்ன கணக்கு? அது ஒரு மாசம் கதை. என்னது? அதுல ஒவ்வொரு மாசமும் தங்கத்தோட விலை ஏறும் இறங்கும். அவங்க இவ்வளவு தாமதமா கொடுத்ததுக்கு இன்னும் கூட அதிகமா கேட்டிருக்கலாம். இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதெல்லாம் இப்ப எப்படிமா கேட்க முடியும்? இதுக்கு மேல போய் எப்படி? உனக்காக தரடா சொன்னேன். நீ தான் எல்லா இடத்துலயும் கடனை வாங்கி வச்சிருக்கியே. உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதா நான் வந்துட்டேன்ல. இல்ல, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் தான் சரஸ்வதியோட அண்ணன் குடுக்கறாங்கன்னு சொல்லி வச்சேன். கேட்டப்ப அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, கடையோட சேல்ஸ்மேன் என்ன பார்த்தா அவன் தான் சொன்னா நீங்க எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டதா. இதுக்கு பார்ட்டி வச்சிருக்க என்ன? உஸ்மானோட சம்சாரத்துக்கும் ஒரு 3-4 லட்சம் பாலிசிய. அப்புறம் மச்சான், நீங்களும் ஒரு பாலிசி எடுத்தாகணும். ஜீவன் ஸ்ரீ தான் நல்லது, ரேஷன் கடைக்காரங்களுக்கு பெஸ்டா. இவர் எது செஞ்சாலும் சரியா தான் செய்வாரு. அதனால தான் விட்டுடுறேன். இவர் எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா தான் செய்வாரு. கேட்டீங்களா? நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பிளாட் இருக்கு, அத பாத்திருக்கீங்களா? அதுக்கு என்ன? அவர் சொல்லுவாரு, கேளுங்க. சரியா சொன்னா அது இப்ப இருக்கிற வீட்டை விட ரொம்ப பெருசா தான் இருக்கும், வசதியாவும் இருக்கு. ஆமாண்டா, இவ ஏற்கனவே சொல்லியிருக்கா. இந்த வீட்டை விட அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கான். அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொன்னா. நல்ல விஷயம் தானே. இவளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நாம எதுவுமே செய்யல. இந்த பணத்துல இருந்து அவளுக்கு ஏதாவது நீ உதவி செய்வேன்னு உன்கிட்ட கேட்காம நான் தான் அவகிட்ட சொன்னேன். அதுவும் சரிதான். நான் எதை பண்ணாலும் யோசிச்சுதான் செய்வேன். செஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்க மாட்டேன். நான் எது பண்ணாலும் அதுல ப்ராஃபிட் இருக்கும். நீ இருக்கும்போது அது ப்ராஃபிட்ல தான் போய் முடியும். நான் யாரு மச்சான்? அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இப்ப நிறைய போட்டி இருக்கு. இன்னைக்கு அட்வான்ஸ் தரதா சொல்லிருந்தேன். நல்ல வேளை அம்மாவும் இன்னைக்கு உங்களுக்கு பணம் வரதா சொன்னதால அதுல இருந்து நான் தப்பிச்சேன். ஒரு 10,000 ரூபாயாவது இப்ப கொடுக்கணுமா? அதான் அப்பவே கொடுத்துட்டேனே. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அட்வான்ஸ் கொடுத்துடலாம்லண்ணா. நீ ஏன்டா பதில் சொல்லாம எழுந்துச்சு வந்துட்ட? அது சரி, அங்க எல்லாரும் தமாஷா பேசிட்டு இருந்தீங்க, அதான் தனியா சிரிக்கலான்னு வந்துட்டேன். அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவளே ஒருத்தனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம எதுவும் செய்யவே இல்லையே. ரமணிக்கு செஞ்ச மாதிரி இவளுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே. ஒரு 10,000 ரூபாய் தானே, அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்கு தானே. அதுக்கு போய் நீ இப்படி பாபு கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாருடா. டேய், ஏதாவது பதில் சொல்லிட்டு போடா. 20, 21, 22, 23, 24. அரவிந்தா. உஷா, அந்த பணத்தை கொடு. என்னது? அந்த பணத்தை கொடுன்னு சொன்ன புரியல? அரவிந்த கிட்ட கொடுக்க சொல்லல, உங்க அம்மா கிட்ட கொடு. இனிமே அந்த காசை அம்மாவோட கையில இருந்து சந்தோஷமா கொடுங்க. கொடுங்கம்மா. இருங்க இருங்க, சேஞ்ச் இருந்தா ஒரு ரூபாய் காயின் கொடுங்களேன். 10,001 ரூபாய் ஒரு கணக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். கொடுங்க கொடுங்க. ஈஸ்வரா ஆசீர்வாதம். போயிட்டாங்களா? சரி, நம்ம வந்த வேலை தான் முடிஞ்சது, போலாமா? சரி. என்ன மிஸ்டர் அரவிந்தன், நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மன்னிச்சிருங்க சார், நான் இப்ப ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு நாள் எனக்காக பொறுத்துக்குங்க. நாளைக்கு எப்படியாவது பணத்துக்கு நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரவிந்தனுக்காக நான் ஒரே ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கிறேன். ஆத்தரைசேஷன் லெட்டர் தர்றேன். நாளைக்கு இதே மாதிரி வந்து ஸ்டாக்கை கிளியர் பண்ணித்தா. ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ 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 காப்பாத்துங்க, ஐயோ 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 காப்பாத்துங்க. நில்லு, ஓடாத அண்ணாச்சே. நீ இப்படி போடா. இப்படிதான் அண்ணாச்சியோட ஸ்மெல் வருது. ஏய் நில்லு, எங்க ஓடுற? நில்லு, சொல்றத கேளு. அண்ணாச்சி, ஏய் இது வேற ஆள் பணம். ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. ஒரு மனுஷனை இந்த மாதிரியா ஓட விடுறது? உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேசலாம் தான் உங்களை துரத்திக்கிட்டு வந்தோம். அப்படி திருடுங்க இல்லையா? இல்ல, பார்த்தா திருட மாதிரியா இருக்கு. உன்னை பார்த்தா பரவாயில்ல, இவனை பார்த்தா அப்படியே இருக்கு. நாங்க உங்ககிட்ட வேற விஷயமா பேசலாம் தான் வந்தோம். வட்டிக்கு காசு. வட்டியா? வட்டிக்கு வந்த குட்டி. லக்கேஜ் நான் வச்சுக்கிட்டுமா? வேண்டாம், லக்கேஜ் ஒண்ணு ஹெல்ப் பண்ண வேண்டாம்.
முத என்ன தூங்க டயர்டா இருக்கு ஓஹோ நம்ம அண்ணாச்சி வாழ்க. அரவிந்த் சாமி ஓஹோ என் கண்டிஷனை சொல்றேன். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். ஆனா நீங்க பிசினஸ் பண்ண ஏதாவது கடை கிட்ட இருக்கா? நான் சொந்தமா ஒரு ரேஷன் கடை வச்சிருக்கேன். அது கவர்மெண்ட் ஆச்சே. ஆனா அதோட லைசென்ஸ் என்கிட்ட இருக்கே. அது போதும். என்னது அந்த கடையா? அரவிந்த் சாமி டேய் எதுக்கும் உதவாதவனே உன் கருணாக்க கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. எதையும் புரிஞ்சுக்காம குறுக்க பேசிக்கிட்டு இருக்காத. 2 ஸ்டாம்ப் பேப்பர், ஆ. 2 blank செக் கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அப்புறம் உனக்கு எனக்கு தெரிஞ்சால் பேர் ஒரு ஆள் பேரை சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஆளு. இருக்காரு ரஜினிகாந்த். ரஜினிகாந்தா? ஆ, ரஜினிகாந்த் ஆ, தெரியுமா? ரஜினிகாந்துக்கு உன்ன தெரியுமா? அத அவர்கிட்ட தான் கேட்கணும். அரவிந்த் சாமி உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஜாமீன் கொடுக்கணும். ம். ஒரு நாட்டுல இருந்து மஞ்சப்பைய தூக்கிட்டு வந்த இவங்கிட்ட எல்லாம் கையேந்துற அளவுக்கு நம்ம நிலைமை மோசமா போச்சு. கருப்பசாமி நீ என்ன புலம்புனாலும் என்னோட மனசுக்கு தெரிஞ்சிடும். இது இவர் ரொம்ப வேறயா? நல்லா பாடுவாரு. பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ். பாடுங்க பாடுறேன், நீங்க தாள போடுங்க. ஆ. மானொன்னும் கூப்பிட மாட்டேன், மயில் ஒன்னும் கூப்பிட மாட்டேன், மாடத்து மணி விளக்கே, ஓ மாடத்து மணி விளக்கே. ஏய், யாராது? எரும மாடு. நான் பாடுறவங்க பிடிக்கல. இங்க பாத்தியா, இவங்க குடுக்குற காசு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இவங்க காசா? ஆமா, நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க, டிகிரி வாங்கிருக்காங்க. அவங்க சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போறது இல்ல. அதனால திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இப்படி 50 குடும்பத்தை இங்க வச்சிருக்கேன். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, கூலி இருக்கு. இந்த காசை உங்களுக்கு கொடுத்துதான் நான் பேங்க் மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களை ஏமாத்தலாமா? நீங்க பெரிய ஆளு. கரசாமி, நான் ஒன்ன விட ஹைட்ல கம்மி தான். இல்ல ஹைட் சொல்லல, உங்க பெரிய மனச பத்தி சொல்றேன். ஆமா, எவ்வளவு வேணும்? 20,000. மொத்தமா கேளு. இல்ல ஒரு 25,000. 25,000 ரூபாய் கொடுக்குறேன். என்ன சரி கலெக்ஷன் வருவேன். நீ 100 நாளைக்குள்ள இந்த அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணா நீ எவ்வளவு கட்டணம் கொடுக்குற? அப்படின்னா இனிமே எனக்கு இது மட்டும் தான் வேலை. சரி காசு இந்த கொண்டு வரேன். கடல் நக்கரை போனோரே, காணாப்புனோட போனோரே, போய் வரம்பு என்று கொண்டு வரும், போய் போய் கை நிறைய காசு கொண்டு வரும். சரி வாங்க. நில்லுப்பா, நானும் வரேன். வணக்கம் அரவிந்த்சாமி, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நேரம் காலையில வந்துருச்சு. என்னது? இல்ல முன்னாடிய விட இப்ப நீங்க ரொம்ப கலர் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். 500 ரூபாயா? வேண்டாம். ஏன் 1000 ரூபாய் வேணுமா? இல்ல இல்ல, இப்ப நிறைய கள்ள நோட்டு வரதா கேள்விப்பட்டேன். அதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ எனக்கு கள்ள நோட்டு அடிக்கலாம் நேரமே இல்ல. இந்த கடையை பாத்துக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கு. இது ஒரிஜினல் நோட்டு தான். ஒரிஜினல் எப்படி தெரியும்? இதோ இங்க பாருங்க, இந்த பக்கம் புடிச்சுக்கங்க, இத மடிங்க, இத மடிச்சு காந்தியோட தலைய சென்டர்ல புடிங்க. புடிச்சுக்கிட்டு டேய் அந்த கல்லை எடுறா குடு. இந்த கல்லை எடுத்து காந்தியோட கண்ணாடியில ஓங்கி அடிங்க. இப்ப பாப்போம். இது ஒரிஜினல் தான். இது எப்படி தெரியும்? காந்தியோட கண்ணாடி உடையலையே. ஆமா, உடையல. அப்ப டூப்ளிகேட் உடைஞ்சிருமா? டூப்ளிகேட்னா சுக்கு நூறா உடைஞ்சிரும். அரவிந்த்சாமி, உனக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். இல்ல இல்லையே. இது 2 நாளைக்கு சேர்த்து வச்சுக்கங்க. சரி, என்கிட்ட 2 நோட் இருக்கு, டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஓகே. இது ஒரிஜினல். Thank you. இதுவும் ஒரிஜினல் தான். ஓகே சரி. நல்லபடியா போயிட்டு வாங்க. அரவிந்தா, நீ பெரிய அறிவாளி ஆயிட்ட. புது புது கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிட்டு இருக்க. சரி கருப்புசாமி. அரவிந்தா, உனக்கு போன். உங்க அம்மா தான் ஏதோ அர்ஜென்ட்டான விஷயம் போல இருக்கு, வந்து பேசு. அம்மா கிட்ட செட்டியாரோட போன் நம்பரை கொடுத்தது தப்பா போச்சு. ஏற்கனவே பல குழப்பத்துல இருக்க, புதுசா என்னடா குழப்பம் வந்துட போகுது? ஏங்க ஊட்டிக்கு உங்க பைக்லயே நம்ம 2 பேரும் போயிடலாமா? டீயே குடிங்க. அரவிந்தன் வந்தாச்சு, இனிமே கிளம்ப வேண்டியதுதான். என்ன இது புது கார்லாம் நிக்குது? கார் தானே, பாத்தீங்களா? 10 லட்சம் ரூபாய் கார். அடுத்தது எங்க வீட்டுக்காரர் எடுத்துருவாரு. ஊட்டிக்கு போலான்னு இருந்தோம். உஷாவும் பாபுவும் அண்ணனும் அண்ணியும் கூட வரணுங்கிறது ரமணியோட விருப்பம். ஆனா நீங்க வரீங்கல்ல? கல்யாணம் முடிஞ்சு முதல்ல போகும்போது நீங்க 2 பேரும் தனியா போறது தானமா நல்லா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, யாரும் வயசானவங்க இல்ல. கல்யாணம் முடிஞ்சு எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. என் வீட்டுக்காரு என்னை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல. இன்னும் 20 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் நாம கம்ப ஊண்டிட்டு போகலாம். சீக்கிரமா ரெடி ஆகுங்க. இப்பதான் வண்டி இருக்குதுல்ல, இப்பவே ஊட்டிக்கு போயிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். ரெடி ஆகுன்னு அவகிட்ட சொல்லியாச்சு, ஆனா அவ தான் ரெடி ஆகல.
நாம 2 பேரும் ஊட்டிக்கு போயிட்டு வரணும்னா நிறைய பணம் செலவாகுங்க. நாம 2 பேர்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு செலவு பண்ணாம நாம இருக்க முடியுமா? இப்ப வேற நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இது ஏதோ சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஹனிமூன். நமக்கு இருந்த பல பிரச்சனைகள்ல இதை நான் மறந்தே போயிட்டேன். போகணுமா? என்கிட்ட போய் நீங்க இப்படி கேட்கலாமா? நான் தானே வேண்டான்னு சொல்றேன். ஏற்கனவே நீங்க பிரச்சனையில இருக்கீங்க. அவங்க 4 பேரும் சந்தோஷமா போயிட்டு வரட்டும். எனக்கு நாளைக்கு சில முக்கியமான வேலைங்க இருக்கு. இப்ப கிளம்பி வந்துட்டேன்னா நல்லா இருக்காது. நானும் ரேஷன் கடையை கொஞ்ச நாள் நடத்தி இருக்கேன். அதான் உஸ்மான் இருக்கான்ல. நீங்க சொல்ற மாதிரி இல்லம்மா. ஆமா, நான் சொல்ற மாதிரி தான் இல்ல, இவ சொல்ற மாதிரி தானே இங்க காரியமெல்லாம் நடக்குது. அது எனக்கு தெரியும். அம்மா, குழந்தைங்க சந்தோஷத்தோட இங்க வந்திருக்காங்க. அது பொறுக்காம உன் பொண்டாட்டி உள்ள கூட்டிட்டு போய் மந்திரம் போட்டுட்டாளா? அம்மா, எல்லாருக்கும் முன்னாடி இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல. இவளையும் இவ வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தெரியும். எனக்கு இருக்கிறது 3 பசங்க தான். 3 பேரும் 3 விதமா போங்க. நான் விஷத்தை குடிச்சு சாகுறேன். போகும்போது என்ன வழியில இறக்கி விட்டுருங்க. உங்க கோபால் மாமா வீட்டுல நான் இறங்கிக்கிறேன். ஒரு நல்ல மூட்ல இங்க வந்தா ச்சே. அண்ணன் ரொம்பவே மாறி போயிடுச்சு. அன்னைக்கு நாங்க வந்தப்ப எங்க கிட்ட சரியா முகம் கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? நாங்க பேசுவோம், சண்டை போட்டுக்கோ, எது வேணாலும் செய்வோம். நீங்க குறுக்க வந்து இதுல தலையிடாதீங்க. உஷா, உங்களுக்கு தெரியாததா? நமக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்காரு. அவ இவர்கிட்ட பேசுறத நான் கேட்டேன். அண்ணனுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் கூட இருக்கு. அவளோட மேஜ மேல செக் புக் எல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் மொத்தமா அவளே எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறா. அவரு கூட பிறந்தவங்களோட 2 நாள் நிம்மதியா இருக்கிறது கூட அவளால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. எல்லாத்தையும் அவ கெடுத்து வச்சிருக்கா. குடும்பம் விளங்கின மாதிரிதான். அண்ணா, உங்களுக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்ல. நாம போக வேண்டாம். அழாதீங்கண்ணா. போகணும். எல்லாரும் போகணும். சேர்ந்து போகணும். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. என் பொண்டாட்டி மேல வீணா பழிய போட்டுறாதீங்கம்மா. பாவம் அந்த பொண்ணு. இது வரைக்கும் யாரும் அனுபவிக்காத கொடுமைகளை அவ அனுபவிக்கிறான். அவகிட்ட கூட நான் இது வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லல. நான் பெரிய அவஸ்தையில இருக்கேன். அவஸ்தையா? என்னாச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கண்ணா. என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணா. சொல்லு. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு. உங்க முகத்தை பார்க்கும் போது எனக்கு தோணுச்சு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. என்கிட்ட சொல்லுங்கண்ணா. சொல்லுண்ணா. அது தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். வேற யாருக்கும் இது தெரியக்கூடாது. நான் இப்படி சொன்னதையே நீ மறந்துடணும். சரஸ்வதி ஒரு அனாதை. அவளுக்கு யாரும் இல்ல. பாவம் அவ. அப்போ அவளுக்கு அண்ணனுங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் அவளை காப்பாத்த நான் சொன்ன பொய் தான். அப்போ என் நகைங்க வாங்குறதுக்கு பணம் எப்படின்னா கொடுத்தீங்க? உன்னாலதான் நான் கடன் வாங்கிட்டேன், நீ கவலைப்படாத. சரஸ்வதிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு வாங்கினேன். 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்கேன். மாசம் மாசம் அதோட வட்டி 20,000 ரூபாவை கட்ட மேல மேல கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, தனியா சமாளிக்கவும் முடியல. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கடன் கேட்டுக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு